friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே சூப்பரா கேரளா ஸ்டைல்ல பஞ்சு போல ஆப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி கேரளா ஸ்டைல்ல பஞ்சு போல ஆப்பம் பண்ணலாம்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவு பச்சரிசியை வந்து போடலாம். இப்போ இந்த பச்சரிசி மூழ்கிற அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தண்ணியில் அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இதை 2 தண்ணியில் நல்லா கழுவி இருக்கேன். இப்போ இதை வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மினிமம் வந்து 4 மணி நேரமாவது நல்லா ஊற வைங்க. பச்சரிசியை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சாச்சு. இனி இதை மிக்சி ஜாரில் போட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துடலாம். உங்ககிட்ட கிரைண்டர் இருந்ததுன்னா கிரைண்டர்லேயே நீங்கள் வந்து அரைச்சி எடுங்க. கிரைண்டரில் அரைக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஊற வச்ச இந்த அரிசியை போடலாம். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவு வடிச்ச சோறு, இது கூட தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டு அதை நல்லா பட்டு போல அரைச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கெட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. மார்னிங் நம்ம ஆப்பம் சுடும் போது தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா பட்டு போல அரைச்சி எடுத்துருங்க. இனி இந்த ஆப்பமாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இனி இந்த மாவை ஓவர் நைட் வந்து மூடி வச்சிடலாம். மினிமம் வந்து 8 மணி நேரமாவது நீங்கள் வந்து மூடி வச்சிடணும். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஆப்பமாவை வச்சுட்டு இப்போ மார்னிங் எடுத்துருக்கோம். இந்த ஆப்பமாவு இப்போ நல்லா புளிச்சிருக்கு. இனி இது கூட ஈஸ்ட் ஆட் பண்ணி இதை வந்து மாவை வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மாவு நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆப்பம் சுடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சீனி போடுறேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். கடையில் வாங்குகிற ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ண ஈஸ்ட்டே வந்து நீங்கள் போடலாம். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஈஸ்ட்டுனா ஒரு 1/4 கப் அளவாவது ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ நான் உடனே பண்ணுறதால நான் கடையில் வாங்கின ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கை பொறுக்கிற சூடில் உள்ள லைட் வார்ம் வாட்டர் அது கொஞ்சமாக ஆட் பண்ணி இது நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ இதை அப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆப்பமாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இனி இதை ஆப்பமாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆப்பசட்டியில் சுடுறது மாதிரி நல்லா வந்து தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட ஓகே தான். அப்போ தான் வந்து நம்ம வந்து பேனில் ஊற்றும் போது அது வழிஞ்சு ஓடாமல் இருக்கும். ஸோ வந்து லைட்டாக வந்து திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 1 மணி நேரம் மூடி அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் வந்து ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆப்பம் சுடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆப்பமாவை எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஸ்டவ்வில் வைக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவுறேன். என்றைக்கும் ஆப்பம் மாவு ஊற்றும் போது பேன் வந்து நல்லா சூடாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சே ஊற்றுங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மாவு எடுத்து அதை ஊற்றலாம். ஊற்றிட்டு இப்படி லைட்டாக பரத்தி விடுங்க. ரொம்ப வேண்டாம், லைட்டாக. ஆப்பம் ஊற்றின அப்புறம் இப்படி வந்து பபிள்ஸ் வெளில ஸ்டார்ட் ஆகும் ஆப்பத்தில்.
அந்த டைமில் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் லோவில் வச்சு வேக விடலாம். பாருங்க, ஆப்பம் ரெடி ஆயிட்டு. இனி எடுத்துடலாம். இனி இதை வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்படியே எல்லா மாவுலையும் ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம். பாருங்க, நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரா பஞ்சு போல ஆப்பம் சுட்டு எடுத்தாச்சு. இந்த ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா நீங்க தேங்காய் பால், முட்டை கறி, வெஜ் குருமா, மட்டன் கறி, சிக்கன் கறி இப்படி என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம். செமையா இருக்கும். ஆல்ரெடி வந்து சேனல்ல நான் அந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். தெரியலன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஈஸ்ட் நீங்க ஆட் பண்ணும்போது நல்லா வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் வச்சாலே போதும், ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துடும். இதே வந்து கொஞ்சம் கூல் கிளைமேட்டாக இருந்தது, கொஞ்சம் மழை டைமில் இருந்ததுன்னா மினிமம் வந்து ஒரு 2 hours வைங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வரும். இல்லைனா வந்து நீங்கள் நைட்டு அரைச்சிட்டு அந்த டைம்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ மார்னிங் வந்து நமக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி இருக்கும். ஆப்பமும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.